பேசுனீங்க. முக்கியமான ஒரு படம் நீங்க அவர் வந்து செம்ம பீக் உங்களுக்கு வந்து இந்த படம் குடுக்கும்போது பார்த்தோன்னா, தலைய வச்சு திருப்பதி, அங்க பார்த்தீங்கன்னா சிவகாசி, தளபதிய வச்சு அப்படின்னு குடுத்திருந்த டைம்ல திடீர்னு உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு. எப்படி இருந்துச்சு அது? அந்த மாதிரியான ஒரு அவர் நிக்கல. நம்ம தான் போனோம். திருவண்ணாமலை படம் வந்து யாரோ நண்பர் கூப்பிட்டுருந்தாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வேணும், ரோல் இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் வந்து என்னை பார்த்தாரு. வெளியில் இன்னும் ஞாபகம் இங்கே தான் வடபழனியில் இந்த இடத்துல பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. நான் அந்த கொக்கி படம் பண்ணியிருக்கேன் சார். கொக்கி அந்த பாட்டில் என்ன படம் பண்ணியிருக்கீங்க? கொக்கி என்ன ரோல் அப்படின்னாரு. வேற எதுவும் இல்லை, அதில் ஒரு நெகட்டிவ் தான் ரோல், அன்புன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. அப்படியா, சரி, ஏதாவது டிவிடி ஏதாவது இருக்குது. அப்புறம் டிவிடி ஆனால் டிவிடி நான் இந்த இருந்தது ஒரு காப்பி ஒன்று கொடுத்தேன். அவர் பார்த்த மறுநாள் வந்து நீங்கள் தான் இது பண்ணுறீங்க இந்த குக்கி படம் வந்து வேறு இப்போ தான் ஆடிஷன்லாம், அப்போ ஆடிஷன்லாம் இல்லை. அவங்க வந்து இந்த படத்தில் பார்த்துட்டு உடனே டக்குன்னு கொடுத்து திருவண்ணாமலையில் ஒரு நல்ல ரோல், அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ரோல் பண்ணார் சொல்லி. ஏன்னா ஆக்சுவலாக என்னை பற்றி எழுதுனது வந்து முதல் ஒரு எழுதுறது திருவண்ணாமலை படம் தான். நான் கொக்கி லீலா என்ன எவ்வளோ படம் பண்ணிருக்கலாம். அப்போல்லாம் நம்ம வந்து பத்திரிகைகள் எழுதுனது கிடையாது. பத்திரிகைகள் வந்து கதை எழுதும், அது நடித்த கதாநாயகர்கள் எல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணுறது நம்மளை குறிப்பிட்டு யாருமே எழுதுனது வந்து உங்களுக்கு இதாக. அப்போ ரமேஷ் தான் திருவண்ணாமலையில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, எல்லாம் வழக்கம் போல அப்படி இப்படிலாம் எழுதிட்டு, இது வில்லன் தம்பியாக நடித்த புதுமுக நடிகர், அவருக்கு சிறப்பாக நடித்த எதிர்காலம் இருக்கிறதுன்னு அதுதான். நம்மளை பற்றி இருக்காது. பேரை காணுமா, நம்ம பேரா தெரியுமா, நம்மளுக்கு எதிர்காலம்